பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 19/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை. நள்ளிரவு 2:16 வரை, பின்பு வளர்பிறை துதியை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். காலை 11:38 வரை, பின்பு திருவோணம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, பெயரும் புகழும் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். தொழில்துறையில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மன நிறைவு மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான் நிறம் அடர் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாட்களாக தடைபெற்று வந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிறைவும் அதிகரித்து காணப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான் நிறம் அடர்பச்சை மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளின் ஆரம்பத்தில் சற்றே சஞ்சலங்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதியில் மன நிறைவான சூழல்கள் உருவாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் துறையினருக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் தங்க நிறம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, சவால்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா. ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் செம்மஞ்சள் நிறம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதிற்கினிய செய்திகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீகத்தில் உங்களுடைய புகழ் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும்.
தம்பதிகளிடையே கருத்தொற்றுமை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதியில் பாராட்டுக்களை பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் கரும் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, சொத்து சேர்க்கைக்கு ஏற்ற நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். ராசியான நிறம் கரும் சிவப்பு மற்றும் தங்க நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல செய்தி மனநிறைவு தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். சகோதர வழி உறவுகளால் ஆதாயம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இருக்கும். பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் யாவும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுக்களால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். அண்டை அயலாருடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய பரிணாமத்தை தொடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் சாம்பல் நிறம். மகர ராசி அன்பர்களே, புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிறைவான சூழ்நிலைகள் இருந்து வரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். பொருளாதார சூழ்நிலை மன நிறைவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் நீலம் மற்றும் ஊதா. கும்பராசி அன்பர்களே, பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். எதிர்பாராத நண்பர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதியில் சிறப்பாக இருக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். அலைச்சல்கள் சற்றே தொழிலில் இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற லாபங்களையும் காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா. ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மீனராசி அன்பர்களே, எண்ணியதை எண்ணிய வண்ணம் நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவாக வந்து சேரக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் லாபகரமான நாளாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் வெள்ளி நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.